உங்கள் கையில் உள்ள காஃபி ஆறிப்போவதற்குள் நீங்கள் ஆர்டர் செய்த மளிகை பொருட்கள் உங்கள் வீட்டு வாசலுக்கே வந்துவிடுகின்றன. இந்தியாவின் குவிக் காமர்ஸ் துறை இன்று பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பை எட்டி மக்களின் ஷாப்பிங் பழக்கத்தையே தலைகீழாக மாற்றியுள்ளது. ஆனால் இந்த அசாத்திய வேகத்தின் பின்னணியில் நேரத்திற்கு எதிராக மரண பயத்தை அன்றாடம் எதிர்கொள்ளும் ஒரு பெரும் உழைப்பாளர் படை ஒளிந்திருக்கிறது. இந்த அசுர வளர்ச்சிக்கு யார் காரணம்? நமது 10 நிமிட சொகுசுக்காக அவர்கள் கொடுக்கும் விலை என்ன? இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். காலை முதல் இரவு வரை ராஜ் சாலையில் தான் இருக்கிறார். ராஜ் என்பது அவரது உண்மையான பெயர் அல்ல. அவர் தனது அடையாளத்தை வெளிப்படுத்த விரும்பவில்லை. நேரத்திற்கு எதிரான ஒரு ஓட்டம். ஸ்மார்ட் போன் ஒலிக்கிறது. ஒரு ஆர்டர் வருகிறது. உடனே நேரத்துடனான பந்தயம் தொடங்குகிறது. இந்தியாவின் குவிக் காமர்ஸ் பொருளாதாரத்தில் வேகம்தான் அனைத்துமே. ராஜின் வயது 24. திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். அதில் ஒரு குழந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியுள்ளது. இந்தியா முழுவதும் உள்ள ஆயிரக்கணக்கான டெலிவரி ரைடர்களில் இவரும் ஒருவர். பல தொழிலாளர்களைப் போலவே அவரும் தனது வருமானம் மற்றும் வேலை செய்யும் விதத்தில் மகிழ்ச்சியாக இல்லை. நாங்கள் டெலிவரி செய்யும் ஒவ்வொரு ஆர்டருக்கும் எங்களுக்கு 30 முதல் 35 ரூபாய்க்கு மேல் கிடைப்பதில்லை. இதற்கிடையில் ஒரு வாடிக்கையாளர் எங்களிடம் தவறாக நடந்து கொண்டாலும் அவர்களிடம் எதிர்த்து எதுவும் பேசக்கூடாது என்று எங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. குவிக் காமர்ஸ் என்பது இப்போது இந்தியாவில் 67,130 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு தொழில்துறையாகும். இது ராஜ் போன்ற ரைடர்களின் உழைப்பிலும் சில காலத்திற்கு முன்பு வரை விளம்பரப்படுத்தப்பட்ட ஒரு வாக்குறுதியிலும் இயங்குகிறது. அது எல்லாமே 10 நிமிடங்களில் டெலிவரி செய்யப்படும் என்பதுதான். பாதுகாப்பு குறித்த கவலைகளால் பல டெலிவரி ரைடர்கள் கடந்த புத்தாண்டு இரவன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். அதன் பிறகு இந்த 10 நிமிட டெலிவரி உத்தரவாதத்தை விளம்பரம் செய்வதை நிறுத்துமாறு குவிக் காமர்ஸ் நிறுவனங்களை அரசாங்கம் கேட்டுக்கொண்டது. அதிலிருந்து அந்த வாக்குறுதி பேக்கேஜிங் மற்றும் சந்தைப்படுத்துதல் பொருட்களிலிருந்து பெருமளவில் மறைந்துவிட்டது. தற்போது விநியோக பையில் 10 நிமிடத்தில் டெலிவரி போன்ற வாசகங்கள் இடம்பெறுகின்றன. அந்த நேர அழுத்தம் இன்னும் அப்படியேதான் இருக்கிறது. அது இப்போது ஊக்கத்தொகை வடிவத்தில் மாற்றப்பட்டுள்ளது. ஆனால் அந்த இலக்குகளை எட்டுவது சாத்தியமற்றது. ரைடர்கள் சந்தோஷமாக இருப்பதால் வேகமாக பைக் ஓட்டுவதில்லை. அவர்களுக்கு ஆர்டர்களுக்கான ஊக்கத்தொகை கிடைக்கிறது. அதனால் தான் அவர்கள் வேகமாக பைக்கை ஓட்டுகிறார்கள். நாங்கள் எவ்வளவு அதிகமாக ஆர்டர்கள் டெலிவரி செய்கிறோமோ அவ்வளவு அதிகமாக எங்களுக்கு வருமானம் கிடைக்கும். நிறுவனம் எங்களுக்கு மாதாந்திர சம்பளம் எதுவும் தருவதில்லை. இதற்காக பலர் பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கிறது. ராஜ் ஏற்கனவே இந்த வேலையின் போது 2 விபத்துகளை சந்தித்துள்ளார். இவர் சஞ்சய். பிளிங்கிட், ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட் மற்றும் ஜெப்டோ ஆகிய 3 முக்கிய குவிக் காமர்ஸ் தளங்களிலும் பதிவு செய்துள்ளார். சஞ்சய் என்பது அவரது உண்மையான பெயர் அல்ல. ஊக்கத்தொகை பெறுவதற்காக நான் ஒரு நாளைக்கு 17 முதல் 18 மணி நேரம் பைக் ஓட்டி ஆர்டர்களை டெலிவரி செய்கிறேன். உணவு இடைவேளைக்காக 10 நிமிடங்கள் மட்டுமே எடுத்துக்கொள்வேன். குவிக் காமர்ஸ் தளங்கள் இப்போது இந்தியாவில் ஒரு நாளைக்கு 1 கோடிக்கும் அதிகமான ஆர்டர்களை கையாளுகின்றன. மற்ற எந்த சில்லறை விற்பனை துறையை விடவும் இது வேகமாக வளர்ந்து வருகிறது. இருந்த இடத்திலிருந்தே ஸ்மார்ட் போனில் நொடி பொழுதில் ஆர்டர் செய்யும் வசதி இப்போது ஒரு பழக்கமாகவே மாறிவிட்டது. முன்பெல்லாம் மளிகை பொருட்களை வாங்க நாங்கள் திட்டமிட்டு வெளியே செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் இப்போது இந்த குவிக் காமர்ஸ் மூலம் அது மிகவும் எளிதாகிவிட்டது. நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து கொண்டே ஆர்டர் செய்யலாம். ஆனால் சில நேரங்களில் தேவையில்லாத பொருட்களையும் ஆர்டர் செய்து பட்ஜெட்டை விட அதிகமாக செலவழித்து விடுகிறேன். நுகர்வோர் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். தொழில்துறை வேகமாக வளர்ந்து வருகிறது. ஆனால் பொருளாதார நிபுணர் சந்தோஷ் மெஹ்ரோத்ரா இதன் அடித்தளம் பார்ப்பதை விட மிகவும் பலவீனமாக உள்ளது என்கிறார். இவை முற்றிலும் சேவைத்துறையின் அடித்தட்டில் உள்ள வேலைகள். ஒரு நாளைக்கு 16-17 மணி நேரம் வேலை செய்கிறார்கள். இதனால் மிக விரைவாகவே உடல் நலம் மற்றும் மனசோர்வு ஏற்படும். பணியாளர்கள் வேலையை விட்டு விலகும் விகிதமும் அதிகமாக இருக்கும். அவர்கள் அடிப்படையில் ஒரு டெலிவரி மாடலின் அடிமைகளாக இருக்கிறார்கள். நுகர்வோர் ஆகிய நாம் யாரும் இதை பற்றி அதிகமாக யோசிப்பதில்லை. அதுதான் இப்போது உருவாகி வரும் ஒரு ஆழமான சமத்துவமற்ற முதலாளித்துவத்தின் அடித்தளம் என்று நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு ஆர்டரும் மேலும் மேலும் வளர்ந்து வரும் ஒரு தொழில்துறைக்கு பங்களிக்கிறது. அதன் வசதிக்கு பழகி போன நுகர்வோருக்கு இதிலிருந்து பின்வாங்குவது சாத்தியமற்ற ஒன்று. ஆனால் ராஜை போன்ற ரைடர்களுக்கு இருக்கும் ஒரே கேள்வி என்னவென்றால், இவ்வளவு பெரிய லாபம் ஈட்டும் இத்துறை அதை தாங்கி பிடிக்கும் உழைப்பாளர்களுக்கான இடத்தை எப்போதாவது உருவாக்குமா என்பதுதான்.